ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தக்காளி குருமா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. தக்காளி குருமாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் வச்சு ஒரு மசாலா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் துருகுன தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க, 2 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 கொத்து கொத்தமல்லியை கிள்ளி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, கிராம்பும் பட்டையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன், இது ரொம்ப காரம் கொடுக்காது நம்மளுக்கு. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயத்தோட 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 4 தக்காளியை நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வேகும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட தக்காளி சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸியை அலசி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். அப்போ இன்னும் குழம்பு நல்லா திக்காகிடும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தக்காளி குருமாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்டான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.